ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 15/3/2025 பங்குனி மாதம் பிறந்திருக்கின்றது. 1ஆம் நாள் இன்றைக்கு. அருமையான குரோதி வருடத்தினுடைய கடைசி மாதம் முதல் நாள் துவங்கி இருக்கின்றது. பங்குனி மாதம் அற்புதமான மாதம். நிறைய தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடக்கின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். சனிக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும், பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:17 சூரிய அஸ்தமனம் மாலை 6:19 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:02 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மதியம் 2:38 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று காலை 9:02 வரை அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகிறது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே ஒருவருக்கொருவர் பேசும்போது நிதானமாக வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். ஆகவே அந்த வகையிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே உங்களுடைய கடன் அட்டைகளை எல்லாம் இன்றைய நாளிலே உபயோகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆகவே இன்றைய நாளிலே நாளும் கோளும் சற்று மந்தமாக இருக்கின்றது. உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் தெய்வ கடாட்சம் என்பது மிகப்பெரியது. ஆகவே கெட்டியாக ஆஞ்சநேயருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு ஆஞ்சநேய பெருமானை தரிசனம் செய்யுங்கள். இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். நிறைய பணம் வரும். கடனை அடைத்து விடுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். எத்தனை நாட்கள் தான் வாடகை வீட்டிலே இருப்பது என்று யோசிப்பீர்கள். அந்த யோசனையை செயல்படுத்த முனைவீர்கள். அதிலே வெற்றி பெறுவீர்கள். நல்ல இடமாக பார்த்து உடனடியாக ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட யோகம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுக்கு.
ஆகவே அப்படிப்பட்ட எண்ணம் உதித்தால் அதனை செயல்படுத்துங்கள். வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் அந்த எண்ணத்தை உடனடியாக மற்றவர்களோடு கலந்து பேசி முடிவெடுக்க முடியாமல் திணறி போகாமல் உடனடியாக முடிவெடுங்கள். வாங்கி விடுவோம். உங்களுக்கு உங்கள் மேல் அக்கறை உள்ளவர்களோடு நீங்கள் விவாதியுங்கள். இப்படி ஒரு நல்ல இடம் வந்திருக்கின்றது, வாங்கலாம் என்றிருக்கின்றேன், என்ன சொல்கின்றீர்கள் என்று உங்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள், உங்கள் முன்னேற்றத்திலே சந்தோஷம் அடைபவர்களிடம் உங்களுடைய ஆலோசனைகளை பெறுங்கள். பெற்று இன்றைய நாளிலே அந்த முயற்சிகளை தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள், புதிய வீடு வாங்கி விடுவீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி நிச்சயம். பண வரவு அதிகமாக உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே யோசனைகளை செயல்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே நாளும் கோளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அந்த வாயு புத்திரனை பணியுங்கள், மேலும் நல்லவை நடக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் நல்லவை நடக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிதாக பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை பணியுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். ஆக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே அந்த ஆஞ்சநேய பெருமானை வணங்கி மேலும் நல்ல பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள்.
தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நல்ல பலன்களை எல்லாம் பெற வேண்டும் என்றால் ஆஞ்சநேய பகவானை பணியுங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்து. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகலவிதமான பாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு ராம 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 என்று நாளெல்லாம் அந்த ராமநாமத்தை ஜெபிக்கின்ற ஆஞ்சநேய பெருமானை பணியுங்கள். மேலும் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பலமுறை நான் சொன்னதுதான், பலருக்கு சொன்னதுதான். அவர்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இப்படி இல்லத்திலே சந்தோஷம், மனதிலே மகிழ்ச்சி, நல்ல ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பது, பொருளாதாரத்திலே வளர்ச்சி என்று எல்லா பலன்களும் இன்றைக்கு உங்களுக்கு சுபமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு ஆஞ்சநேய பகவானை பணியுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும் என்று கேட்கின்றீர்களா? தந்தை வழி சொந்தங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். விரைவிலே கெட்டி மேள சத்தம் கேட்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு. அதே சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் சொந்த தொழிலிலே அபரிவிதமான வளர்ச்சி, லாபம் இவையெல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே வாயு புத்திரனை பணிந்து மேலும் நற்பலன்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கின்றது என்றாலும் மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் விட்டு தள்ளுங்கள். ஆஞ்சநேயருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி வெற்றிகளை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். உங்களுடைய கைக்குள் கொண்டு வாருங்கள். ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் அவன் அகமகிழ்ந்து உங்களுக்கு வெற்றிகளை பரிசாக தருவான். ஆகவே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனமாக மனதுக்குள்ளே ராம நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள்.
அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவர்களோடு பேசும்போது மிக மிக கவனமாக பேசுங்கள். ஆக இன்றைய நாளிலே நாவை அடக்கிக் கொள்ளுங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள், மனதுக்குள்ளே இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், வாயு புத்திரனை பணியுங்கள். வெற்றியின் வாசல்கள் உங்களுக்காக திறந்திருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிலும் வெற்றி உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிலருக்கு நிச்சயமாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் எல்லா விதத்திலும் மீன ராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாயு புத்திரனை பணியுங்கள். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை பணிந்து உங்களுடைய பலன்களை மேலும் நல்லதாக்கிக் கொள்ளுங்கள். வாயு பகவானை பணிய வெற்றியின் வாசல்கள் நமக்காக திறக்கும். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அவனுடைய பாதத்தை பற்றி கொள்வோம். இன்றைய ஆன்மீக தகவல். நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் சொல்கின்றோம். நாயன்மார்களிலே குறிப்பாக நமக்கு எடுத்த உடனே தெரிவது நால்வரை பற்றி அடிக்கடி எல்லோருமே பேசுகின்றோம். காரணம், அவர்கள் பாக்களால் எம்பெருமானை பாடி 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 இறைவனோடு கலந்தவர்கள் நால்வர். அதனால் நால்வரை பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் நால்வர் இல்லாமல் 59 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்களை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த நாயன்மார்கள் சிவபெருமான் மேல் மிகுந்த பக்தி கொண்டு, சிவபெருமானே இவர்களை ஆட்கொண்டு தன்னுடைய பாதத்திலே அவர்களுக்கு ஒரு இடம் அளித்து, சிவன் என்றால் சிவன் அடியார்கள், சிவன் அடியார்களை வணங்கினால் சிவனை வணங்கியது போல் ஆகும். இந்த 63 நாயன்மார்களை நாம் வணங்கினாலே சிவபெருமானை வணங்கிய பலன் கிடைக்கும். ஆகவே எம்பெருமான் ஈசன் தன்னை காட்டிலும் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவத்தை அளித்தவர். அடியார்களை பாடினால் என்னை பாடியது போல் என்று அடியார்கள் தன்னுடைய பக்தர்களின் மேல் மிகுந்த ஒரு, எப்படி சொல்வது அதனை, தன்னுடைய பக்தர்களின் மேல் மிகுந்த ஒரு ஈடுபாடு கொண்டவர் எம்பெருமான் ஈசன், அப்படி சொல்லலாம். 63 நாயன்மார்களுக்கு எல்லா சிவ ஆலயங்களிலுமே இந்த பங்குனி மாதத்திலே உற்சவம் நடைபெறும். நாயன்மார்களுக்கான உற்சவம், தன்னுடைய பக்தர்களுக்கு உற்சவம் எடுத்து அதை பார்த்து ரசிப்பவர் எம்பெருமான் ஈசன். அப்படி இந்த ஆன்மீக தகவல்களிலே நாம் அவ்வப்போது நாயன்மார்களுடைய வரலாறை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அப்படி இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அதிபத்த நாயனார் என்கின்ற ஒரு அற்புதமான சிவனடியார். இதில் இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். நாயன்மார்கள், அதாவது சிவனுக்கு ஜாதி மத பேதம் என்பதே கிடையாது. ஒரு சில நாத்திகவாதிகள் சொல்வார்கள், நம்முடைய இந்து தர்மத்திலே ஜாதி பேதம் இருக்கின்றது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே எம்பெருமான் ஈசனுக்கு ஜாதி மத பேதமே கிடையாது. நாயன்மார்கள் பலர், நாயன்மார்களிலே பலர் அந்தணர்கள் அல்ல. இதனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதிக்கு மட்டும் உரியது என்றால், கற்பனை கதைகளாக இருக்கின்றது என்றால், அவர்கள் அந்த ஜாதியைத்தானே உயர்ந்தவர்களாக காட்டியிருப்பார்கள். ஆனால் அப்படி கிடையாது. இந்த நாயன்மார்கள் வரலாறு எல்லாம் உண்மையாக நடந்தது.
பெருமான் ஈசன் அவர் செய்த திருவிளையாடல்கள் எத்தனையோ இருக்கின்றது. ஒரு திருவிளையாடல் புரிந்து அந்த திருவிளையாடலின் மூலம் தன்னுடைய பக்தனுடைய பெருமையை உலகுக்கு அறிய செய்து தன்னுடைய பக்தனுடைய மேன்மையை உலகுக்கு அறிய செய்தவர் எம்பெருமான் ஈசன். அப்படி இந்த அதிபத்த நாயனாரை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். நாயன்மார்களுள் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கின்ற அதிபத்த நாயனார் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். தன்னுடைய சிவபக்தியின் காரணமாக எம்பெருமான் ஈசன் மேல் கொண்ட அற்புதமான பக்தியின் காரணமாக எம்பெருமான் ஈசனால் ஒரு திருவிளையாடல் செய்யப்பட்டு நாயன்மாராக உயர்ந்தவர் அதிபத்த நாயனார். அதிபத்த நாயனாருக்கு ஒரு வழக்கம், தான் அன்றாடம் பிடிக்கின்ற மீன்களிலே ஒரு மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்துவார். 4 மீன்கள் கிடைக்கின்றதா, ஒரு மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு சிவார்ப்பணம் என்று சொல்லிவிட்டு மற்ற 3 மீன்களை எடுத்து வந்து விற்பனை செய்து தன்னுடைய தொழிலை நடத்தி கொண்டிருந்தார். இப்படி தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்து அனுதினமும் இந்த தொண்டை செய்து வந்த அதிபத்த நாயனாருக்கு அவருடைய பெருமையை உலகுக்கு காட்ட வேண்டும் என்று சிவபெருமான் எண்ணினார். ஒரு நாள் சிவபெருமான் தன்னுடைய விளையாடலுக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அதிபத்த நாயனாருக்கு உணர்த்தினார். அதிபத்த நாயனாருக்கு உணர்த்தி ஒரு சொல்லுனா வறுமையை கொடுத்தார். வறுமையை கொடுத்து ஒரு நாள் அவருக்கு மீன்களே பிடிபடவில்லை. வெகு நேரம் வலை வீசி தேடிக்கொண்டிருந்தார், மீன்கள் கிடைக்கவில்லை. ஒரே ஒரு மீன் கிடைத்தது. இந்த மீனை எடுத்து சென்றால்தான் அவருடைய குடும்ப நிலையை சரி செய்ய முடியும். ஆனால் கிடைத்த ஒரு மீனை வழக்கம் போல் தன்னுடைய பக்தியின் காரணமாக மீனை விட்டுவிட்டார். அதாவது ஒரே ஒரு மீன் கிடைத்தாலும் அதனையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்து விடுவது என்ற கொள்கையிலே மாறாமல் விட்டுவிட்டு இல்லம் திரும்பிவிட்டார். வெறுங்கையுடன் திரும்பிய அதிபத்த நாயனாரை எல்லோரும் ஏளனம் செய்தார்கள். இறைவன் உன்னிடம் கேட்டாரா என்று அவரை ஏளனம் செய்தார்கள். நாள் சென்றது. அதன் பிறகு அவருக்கு மீன் கிடைக்கவில்லை. அனுதினமும் செல்வார், வலையை வீசுவார், மீன் கிடைக்காது. இப்படியே மிகுந்த சோதனைக்கு உள்ளானார். சிவபெருமான் தான் இவரை சோதிக்கின்றார். ஒரு நாள் ஒரு மீனும் பிடிபடாத நிலையிலே ரத்தினங்கள் எல்லாம் பதித்த ஒரு தங்க மீனை இவருடைய வலையிலே சிக்குமாறு செய்தார் சிவபெருமான். தங்கத்திலே மீன், உயிருள்ள மீன் அல்ல, தங்கத்திலே மீன். அதிபத்தர் எடுத்து பார்த்தார். இறைவன் இதனை நமக்கு கொடுத்திருக்கின்றான், இந்த ஒரு மீன் தான் என்றாலும் இதனை நாம் வழக்கம் போல் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விடுவோம் என்று சொல்லி அந்த தங்க மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்து விட்டார். தான் வறுமையிலும் பசியிலும் வாடிய பொழுதும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த வழமை மாறாத பக்தியை கொண்டவராக அதிபத்தர் விளங்கியமையால் சிவபெருமான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். வறுமையிலே இருந்தபோதும் கொள்கையிலே மாறாமல், பக்தியிலே மாறாமல் இருக்கின்றான் என்னுடைய பக்தன் என்று சிவபெருமான் அதிபத்த நாயனாருடைய பெருமையை உலகுக்கு விளங்கச் செய்தார். அதன் பிறகு அதிபத்த நாயனாருடைய அந்த வறுமை நீங்கியது. இருக்கின்ற காலம் வரை நன்றாக வாழ்ந்து அதன் பின்பு இறைவனடியை சேர்ந்தார் அதிபத்த நாயனார். ஒரு மீனவ குலத்திலே பிறந்து சிவபெருமான் மேல் கொண்ட அதீத பக்தியின் காரணமாக கொண்ட கொள்கையிலே வலுவாது இருந்து
தனக்கு தங்கத்திலேயே மீன் கொடுத்த போதும் அந்த மீனையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து வாழ்விலே பக்திதான் பெரிது, பக்தியை விட வேறொன்றும் பெரியது இல்லை என்று உலகுக்கு உணர்த்தியவர் அதிபத்த நாயனார். இப்படி இந்த நாயன்மார்களுடைய பெருமைகள்லாம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது என்று சொல்வார்கள். ஆகவே இந்த நாயன்மார்களுடைய வரலாறையெல்லாம் நாம் படித்தால் அவர்கள் எத்துணை தூரம் பக்தி கொண்டு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு புரியும். இந்த அதிபத்த நாயனாருடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆவணி மாதத்திலே இவர் அவதரித்தார். அதனால் ஆவணி ஆயில்யத்தை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். இவர் அவதரித்த ஊர் திருநாகேஸ்வரம். இந்த முக்தி தலமான திருநாகேஸ்வரம் இவரை ஆட்கொண்ட தலமும் இதுதான். நாயன்மார்களுடைய வரலாறிலே விரிதிரை சூழ் கடற்நாகை அதிபத்தற்கடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுவார். ஆகவே இந்த துறைமுக நகரான நாகப்பட்டினத்திலே தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்திய அதிபத்த நாயனார் தன்னுடைய பக்தியின் காரணமாக, அசையாத பக்தியின் காரணமாக மிகப்பெரிய நாயன்மார் என்ற நிலையை அடைந்தார். ஆகவே சிவபெருமானை வணங்கும் முன் நாயன்மார்களை எல்லாம் வணங்கி எம்பெருமான் ஈசனை வணங்கினால் நமக்கு நல்லதே நடக்கும் என்பதற்கு நாயன்மார்களுடைய வரலாறு எல்லாம் நமக்கு உதாரணம். ஆகவே என்றென்றும் ஈசனுடைய புகழ் பாடி பக்திக்கு மேலானது எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் இந்த கலியுகத்திலே நம்முடைய வாழ்வானது செம்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.